தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரான திரு சார்லி. இவர் பெயரை கேட்டதும் நம் கண்முன்னே அவர் நேர்த்தியாகவும் இயல்பாகவும் நம்மை மகிழ்வித்த நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்கள் உயிர்த்தெழுகின்றன. 40 ஆண்டு கால திரையுலக பயணத்தில் 800க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் உணர்வு பூர்வமான ஆழத்தையும் சேர்த்து கதையின் உயிராக அவருடைய நடிப்பு அமைந்தது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்தை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்கள் மற்றும் நடிகர்களுடன் இணைந்து மறக்க முடியாத பல காட்சிகளில் அவர் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறார். தனித்துவமான பாணியாலும் இயல்பான நடிப்பாலும் அவர் நகைச்சுவையின் எல்லைகளை தாண்டி பல்வேறு கதாபாத்திரங்களிலும் முத்திரை பதித்துள்ளார். எனக்கு கவலை. டாக்டர் பட்டம் பெற்ற நகைச்சுவை நடிகர் என்ற பெரும் பெயர் பெற்றவர். அவரின் அருமையான திரையுலக பயணத்தை கௌரவிக்க இந்த நவரத்னா மேடை பெருமையுடன் அவரை அழைக்கிறது. பன்முக திறமை மிக்க நடிகர் சார்லி அவர்களுக்கு ஒரு பெரும் கரகோஷம் எழுப்புவோம். Give a big hand to Dr. Charlie, please. Let's give a big round of applause for Dr. Charlie. We request you to give your acceptance speech, please. Honorable Governor and beloved Rotarians and my dear most active members of Rotary Club who came for the conference, and one and all, I am submitting my namaste. This is an excellent honor. I am honored, I am humbled, I am submitting my enormous thanks along with gratitude to our Governor Mahavir Bothra and my dear friend Gautam Bothra and all the dignitaries. When achievement given for the lifetime, I immediately say, sorry sir, I can't accept it. This is my journey. This is my most interesting journey. Cinema is, I already told you, cinema is not my profession. Cinema is my passion.
It's becoming my profession now. I started the career in such a way. Just in the year 1980, I started my career as a staff artist actor in Government of India, Ministry of Information and Broadcasting. In the year 1981, I met my guru, K. Balachandar. My Asan K. Balachandar only changed my name as Charlie. Now I am in front of you. ஒருத்தர்கிட்ட நார்மலா பேசும் பொழுது, சார் சார் அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சார் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தரை காட்டி சொன்னார். ரியலி ரொம்ப பெரிய ஆளா இருப்பார் போல இருக்க. என்ன என்ன சார்? அவரால் தான் சார் எங்க ஏரியால 500 வீட்டுக்கு அடுப்பு எரியுது அப்படின்னா. நான் நினைச்சேன் அப்ப அவ்வளவு பெரிய வள்ளலா இருக்காரு போல இருக்கு சார். ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. ரொம்ப நெகிழ்ச்சியா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இவ்வளவு எமோஷனல் ஆகாதீங்க. அவர் தான் கேஸ் சிலிண்டர் போடுறாரு, அதனால 500 குடும்பத்துக்கு அடுப்பு எரிக்குது அப்படின்னாரு. தேங்க்யூ சார். ஸோ அவர் கேஸ் சிலிண்டர் போடுறதுனால அடுப்பு எரியுது, அது வேற விஷயம். ஆனால் ரோட்டரியில பல பேர் சர்வீஸ் ஓரியன்டா கொடுக்கக்கூடிய தானங்களும் சர்வீசஸும் நிறைய குடும்பங்களை வாழ வைக்கிறது. ஐ மஸ்ட் தேங்க்ஃபுல் டு யூ ஆல். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ரோட்டரி சர்வீஸ் ஓரியன்டட் அப்படின்னு. சர்வீஸ் ஓரியன்டாக செய்வது அல்ல, லைஃப சர்வீஸா பார்க்கிறது. சார் நீங்களும் சீனியர் ஆக்டர் மிஸ்டர் சார்லி, யா மோர் தேன் 43 years யூ ஆர் த சீனியர் மோஸ்ட் ஆக்டர். வாட் அ சீனியாரிட்டி விச் யூ ஹாவ். நான் எப்பவுமே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், சீனியாரிட்டி எந்த காலத்திலையும் ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஒரு டேபிளை கொண்டு போய் ரோட்ல போட்டீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட டேபிள் சார்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சீனியாரிட்டி. இன்னைக்கு வரைக்கும் இடைவெளியே இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞன் சார்லிக்கு நீங்கள் அவார்டு கொடுப்பதை நான் மனதார மிக மிக நன்றியோடு ஏற்கிறேன். சார் எங்களால முடியலையே சார், நீங்க சார்ட்டு இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கங்களேன். அப்படியா? ஃபோன் பண்ணி கேட்டா சொல்லுவாங்களா? ஓகே, ஹலோ சொல்லுங்க மேடம், சார் இருக்காருங்களா? அவர் குளிக்கிறாருங்க. நீங்க? நான் குளிச்சிட்டேன் மேடம் அப்படின்னா. அதை கேட்கலங்க, நீங்க யாருன்னு கேட்டேன். மேடம் நான் சார் வந்ததுக்கு அப்புறமே பேசுறேன். நிறைய பேர் போனை கூட முறையாக அட்டன் பண்ண மாட்டாங்க. எப்படிடா போனை கூட அட்டன் பண்ணாம இருக்காங்களே? இது அந்த அளவுக்கு தன்னைத்தானே வித்ட்ரா பண்ணக்கூடிய உலகத்துல ஒரே ஒருத்தர் துணிஞ்சு நின்று, சார் கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா எதுவுமே இயலாமல் இருப்பவர்களுக்கு கூட விதிய மாத்திரா அப்படின்னு சொல்றதுதான் மகாவீர் போத்ரா. 1008 பேர் ஊனமானவர்களை கூட்டிக்கிட்டு திருமலை திருப்பதிக்கு மேல போனாரே, அங்கதான் ஐ ஃபீல் ப்ரவுட் டு ஹாவ் போத்ரா பிரதர்ஸ். நான் முதல் தடவையா பார்க்கும் பொழுது வணக்கத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். போத்ரா சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது अभी आपके सामने इसलिए हम लोग के लिए அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். சார் நீங்க இவ்வளவெல்லாம் சிரமமே படாதீங்க, எனக்கு இந்த ஹிந்தியை விட தமிழ் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் இலக்கியங்கள் தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்தெல்லாம் கௌதம் போத்ரா சொன்னார். நான் மிரண்டேன், என்ன சார் இப்படி பின்றீங்களே அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, அதுக்கு காரணம் எங்களுடைய சொந்த பூர்வீகமே கும்பகோணத்துல காவிரி கரை, அங்கதான் படிச்சது வளர்ந்ததெல்லாம். ஸோ பிறந்த மண்ணையும் இந்த தேசத்தையும் மதித்து ரோட்டரியன்ஸ் ஒவ்வொருவரும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். அதற்குரிய இந்த கான்ஃபரன்ஸ் எனக்கு விருது வழங்கி கௌரவித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பொழுதுமே என்னைக்குமே மொத்தமா ஒரு பெரிய கிரௌடில் ஒரு பாராளுமன்றம் இருந்ததென்றால் அதற்குரிய மரியாதை மிக உயர்வானது. பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள்.
நீங்கள் அத்தனை பேரும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியில் எனக்கு இந்த சாதனையாளர் விருதை தந்தமைக்கு நன்றி 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 என சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார்லி சார். உங்க கலை பற்றி பேசணும்னா நிறைய படம் எடுக்க வேண்டியிருக்கும்.